செகண்ட் பால் டிசைடர் ஆலங்குடி 11s வர்சஸ் திருமயம் அருண்மறை. ஓனிங் பேட்ஸ்மேனா எங்கள் பிரசாந்த், ஸ்ட்ரைக்லையும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுரேஷ். ஸோ இந்த ஒரு ஓவர் மேட்ச்சில் ரெண்டு பேரும் நிறைய மேட்ச் ஒன்றா விளாண்டவங்க. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரெண்டு பேருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயரை தெளிவாக கணிச்சு அடிச்சிருக்காரு பிரசாந்த், ஆன் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரசாந்த். ஒரு ஸ்லோயரை செகண்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சுரேஷ். தேர்ட் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால் ஃப்ரம் சுரேஷ். ஃபோர்த் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில். அங்கே ஃபீல்டர் உப்புளி ஃபீல்டர் இல்லையா, வெள்ளன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நிற்கவும் அவர் ஃபீல்டர்னு பார்த்தேன். தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு பிரசாந்த். முதல் பால் 6, 4வது பால் ஒரு பவுண்டரி, 10 ரன்னை கொண்டு வந்திருக்காரு 4 பாலுக்கு. ஃபிஃப்த் ஒன் உடம்புல பட்டிருக்கு, ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அலோவ் பண்ணிட்டாங்க ஒரு ரன். லாஸ்ட் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 11 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரசாந்த் சுரேஷ் சூப்பராக போட்டிருக்காருங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் பிரசாந்த். பாலோட செகண்ட் ஒன் எதிர்த்து அடிச்சிருக்காரு. கேட்சா ஆறான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. 2 ஓட்டாங்க இந்த பாலில். ரிமைன் இருக்கா 4 பாலுக்கு 10. தேர்ட் ஒன் விக்கெட் கொடுத்துருக்காங்க. எந்த பந்தையும் சந்திக்காமல் அசார் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸோ இந்த பால் டாட் பாலாகவும் மாற்றிட்டாரு பிரசாந்த். ரிமைன் இருக்க 3க்கு 10. 3க்கு 10 அடிக்கணும். நீ பேட்ஸ் பண்ணால் மைக்கேல் ஆன் ஸ்ட்ரைக். முக்கியமான பந்து. கண்டிப்பாக அங்கேயாவது மாற பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயே அடித்து பார்த்துருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஏன்னா சுரேஷ் ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினைப்பாரு. ஒரு ரன் 3 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 பாலுக்கு 9. மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக போட்டிருக்காருங்க பிரசாந்த். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில். பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங்லேயும் நல்லா போட்டிருக்காரு இது வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் மேட்சை திருமயம் அருண்மறை பக்கமாக திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். 1 லீகல் டெலிவரிஸ் என்ன ஃபார் ரைஸ் குவாலிஃபைடு. அருண்மறை என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 5 பால் நல்லா போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 மோர் சப்போர்ட் பண்ணி போனார். தரையாக தான் போயிருக்கு. பால் தரையோட போனால் இங்கே அடுத்த லெவலுக்கு முன்னேறி போயிருக்காங்க அருண்மறை திருமயம். இந்த டோர்னமெண்ட்டோட கடைசி போல் டிசைடர் மேட்ச் கண்டிப்பாக பரபரப்பாக இருக்கும். ஸோ மேட்ச் எப்படி இருக்கோ தெரில. உள்ளே நிற்கிற 22 பிளேயர்ஸுக்குமே பரபரப்பாக இருக்கும். ஏன்னா லைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ பேட்ஸ்மேன் சரி, கீப்பர் சரி, ஃபீல்டர் சரி கஷ்டப்பட போகிறாங்க. மேட்ச்சு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு மேட்ச்சு. ஓனிங் பேட்ஸ்மேனாக வேந்தன், ஸ்ட்ரைக்லையும் சரண், பிக் பாஸ் சரண் நான் ஸ்ட்ரைக்லையும் இருக்க போகிறாரு. 1 ஒன்லி ஓவர் போட செல்லப்பன் அவர் வருவான்னு நினைக்கிறேன். எஸ், ஏதாவது தெரியுதா தெரியலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இங்கேயா தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு சுதாகர். நல்ல ஸ்டாப். டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். கீப்பர் டேரக்ட் ஹிட்டை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காமல் விட்டார். 3 ரன் ஓட்டாங்க முதல் பால்லையே. செகண்ட் ஒன் பிக் பாஸ் சரண் ஆன் ஸ்ட்ரைக் வைட். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ராஜேஷ் ஃபீல்டர் 2 ஓட்டாங்களா? எஸ் 2 ஓட்டாங்க. இங்கே ஸ்டெம்புக்கு அடித்து பார்த்துருக்காரு. பின்னாடி ரகு இருக்காரு. 2 ரன். தேர்ட் ஒன் பவுலர் தலைக்கு மேலே போயிருக்குங்க. இதுவுமே 2 ஓட ட்ரை பண்ணுறாங்களா? வேந்தன் குடுன்னு ஓடிக்க இருக்காரு. பிடிச்சி அடிச்சாரா? அம்பேஸ்கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். ஃபோர்த் ஒன் அகைன் பவுலர் தலைக்கு மேலே. நல்ல ஸ்டாப். 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் கீப்பருக்குன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். அங்கே ரகு பின்னாடி பிடிச்சிட்டாரு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் 1 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது ரனுக்கான ட்ரையா. விக்கெட் வித்தியாசம் அப்படிங்கும்போது அன்வாண்டட் விக்கெட் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒய்டு நினச்சி தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சரண் ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் இந்த பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 10 ரன் அடிச்சிருக்காங்க. 6 பாலுக்கு 11 டார்கெட் ஃப்ரம் மெய்யப்பட்டி. 11 டார்கெட். ஓடிங் பேட்ஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் செல்லப்பன், நான் ஸ்ட்ரைக்கில் மாமுண்டி. ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தீபன். 6க்கு 11.
ஸோ ஃபீல்டர்ஸுக்கு உண்மையாக சவாலாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. சரண் விரட்டி போயிருக்காரு. பிடிச்சி அடிச்சுட்டாரான்னு பார்த்தா எஸ் இன் பண்ண தெளிவாக பேக்கப் வந்திருக்காரு. 1 run + 1 விக்கெட். பாலோட செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. சரணுக்கு தெரியவே இல்லை. பின்னாடி பிஎம் அஜித் தெளிவாக பிடிச்சிருக்காருங்க. 1 run. ஸோ பால் குயிக்கராக வந்துருச்சு. உண்மையாகவே கண்ணு தெரிலங்க பாஸாக வந்த காரணத்தினால. ஸோ அதன் காரணமாக தான் விட்டார்னு நினைக்கிறேன். இந்த பால் வரும். நெக்ஸ்ட் ஒன் சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக். தட்டி விட்டுருக்காரு. பவுலர் கையில் போயிருக்கு. 1 run. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ எங்கே ஆஃப் சைடா. அங்கே விக்கெட்னு நினைக்கிறேன். 1 run + 1 விக்கெட். 2 பாலுக்கு 7. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ பேட்டில் பட்டுருச்சு. ஆனால் பால் எங்கேன்னு எந்த ஃபீல்டருக்குமே தெரியல. என்ன நடந்துச்சு ஒன்றுமே தெரியல. என்ன சொல்லியிருக்காங்க? பவுண்ட்ரியா? ஐயோ லாஸ்ட் பால் சத்தியமாக ஃபீல்டருக்கும் சரி பேட்ஸ்மேனுக்கும் சரி யாருக்குமே தெரியல. ஆனால் பந்து லைனை தாண்டி போயிடுச்சுன்னு ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க பவுண்ட்ரி. விக்கெட்டும் சமங்க. ஸோ 3 அடிக்கணும். 2 இந்த பாலில் ஓடிடுறாங்களா? என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன ஆச்சு? அந்த எண்ணில் அடிச்சுட்டாங்க. ஸோ இந்த ரன் அவுட்டோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ். 1 run வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ உண்மையாகவே ஹாலுக்கு அப்படி தாங்க சொல்லணும் மெய்யப்பட்டிக்கு. ஸோ ரொம்ப டியூலைட்டு பந்து கண்ணுக்கே தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா மேபி மேட்ச்சு நல்லா போயிருந்துருக்கலாம். ஹாலுக்கு ஸோ ஒரு வழியாக அங்கே மேட்சை ஜெயிச்சிட்டாங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ். மேட்ச் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரைஸஸ் மேட்ச்சு உள்ளே நடக்கலை. அதனால் 4 ப்ரைஸையும் ஈவனாக ஷேர் பண்ணிக்கிட்டு கப்புக்கு டேஷ் போட்டாங்க. அதில் அருண்மறை திரும்பியும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கான ட்ராஃபி ப்ளஸ் அமௌண்ட் ஷேரிங்கை வாங்கிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் அமௌண்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு செகண்ட் ப்ரைஸுக்கான ட்ராஃபி வாங்குற டீம் மாலையீடு தளபதி புதுக்கோட்டை. ஸோ புது மாப்பிள்ளை புட்டு அவர் கையிலேருந்து அந்த ட்ராஃபியை வாங்குறாங்க. வாழ்த்துக்கள். தேர்ட் ப்ரைஸ்க்கான ட்ராஃபி சேக் பிரதர்ஸ் திருமயம். அதே மாதிரி ப்ரைஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த டோர்னமெண்ட்டோட 4th ப்ரைஸுக்கான ட்ராஃபி வாங்குறது பிஎம் ஸ்போர்ட்ஸ் கீரனூர் அன்னை இழுப்பூர். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் சுழற் கோப்பை வைக்கிறாங்க. கண்டினியூஸாக 3 இயர் மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் சாம்பியன் ஆகிறது அன்மறை திருமயம். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் 2 அமௌண்ட்டையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு புதுக்கோட்டை மாலையீடு தளபதி அண்ட் பிஎம் ஸ்போர்ட்ஸ் 2 டீமும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் செகண்ட் அண்ட் 4th ப்ரைஸை சேக்வாரா அண்ட் திருமயம் அருண் பிரதர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ விளையாண்டு வந்த காரணத்தினால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 3rd ஷேர் பண்ணிக்கிட்டு இவங்க 2nd 4th ஷேர் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள்.